அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மகளிர் உரிமை குறித்து தற்போது அமைச்சர் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்ன அறிவிப்பு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். மேல்முறை செய்த அனைவருக்கு தற்போது பணம் இன்னும் வராமல் இருக்கும். அதற்கான காரணம் என்ன? தற்போது மேல்முறை செய்த அனைவருக்கு சில பேருக்கு இன்னும் கலைவில் கூட நடைபெறாமல் இருக்கும். அது எப்போது கலைவில் நடைபெறும் மற்றும் புதிய விண்ணப்பம் தேதி தள்ளி போக காரணம் என்ன போன்றவர்களை இந்த பதிவில் பார்க்கலாமாங்க. இப்போது அமைச்சர் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதை 90% மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டோம்னு சொல்லி கூறியிருக்காரு. மற்றும் சில பேருக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் இருக்கிறது. அவங்க விடுபட்ட பட்டியலை அமைச்சர் கலெக்ட் பண்ணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உங்களுக்கு தர சொல்லி கூறியிருக்காரு. அதை யார் யார் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதி விடுபட்ட ஒரு பட்டியலை அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று சேர்க்க சொல்லிக்கிறாரு. அதை இந்த விடுபட்டவர் அனைவருக்கு புதிய அப்ளிகேஷன் செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளது. கண்டிப்பாக புதிய அப்ளிகேஷன் எவ்வளோ பேருக்கு செய்யலாம், அதற்கான முகாம்கள் எப்போதும் ஏற்படுத்தலாம் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த பட்டியலை உங்கள் ஊரில் கலெக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பாருங்கள். அப்படி கலெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பேர் அங்கே கொடுங்க. அந்த பட்டியலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் புதிய விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் மேல்முறை செய்த அனைவருக்கு தற்போது இன்னும் பணம் வராமல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு கலைகள் நடைபெறாமல் இருக்கும். அதற்கான காரணம் என்னவென்றால் சில பேருக்கு பணம் வராத இருக்கும். அனைவருக்கு கண்டிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதி கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கு கண்டிப்பாக எஸ்எம்எஸ் வந்திருக்கு. உங்க தகுதியான சொல்லிட்டு கருதப்பட்டு ஒருவே அவங்க அரசாங்கம் அனுப்பி வைத்திருக்காங்க. மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த எஸ்எம்எஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகளிர் உரிமை கண்டிப்பாக 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அப்படி வரலாம், கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வரும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் போய் செக் பண்ணி வரேன். ஏன்னா சில நேரங்களில் எஸ்எம்எஸ் வருவதில்லை. கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்க பாருங்கள். ஏன்னா லிங்க் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு அமௌண்ட் வராமல் போகிறது வாய்ப்பு இருக்குது. மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கு இந்த சில பேருக்கு இன்னும் கலைவில் நடைபெறாமல் இருப்பதில் கண்டிப்பாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு கலைவில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏன்னா புதிய அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போதனால கலைவெல்லாம் மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. ஆனால் மேக்ஸிமம் இது எல்லாருமே தயாராக இருங்க. இன்னும் சில பேருக்கு அந்த கலைவில் நடைபெற வந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் அவங்க அப்ரூவல் பண்ணி தான் ஆகணும். உங்கள் தகுதி இருக்கும் பட்சத்தில் உங்கள் தகுதி பட்சத்தில் அவங்க உங்களை அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் உங்கள் அப்ளிகேஷன் அவங்க கலைவில் நடைபெறப்படுத்துவாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே வெயிட் பண்ணிங்க. நீங்கள் தகுதி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தற்போது புதிய விண்ணப்பம் ஏன் இன்னும் தள்ளி போகுது தேதி ஏற்கனவே அமைச்சர் ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு புதிய விண்ணப்பம் தேதி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஜனவரி மாதம் முடிந்து விட்டது, பிப்ரவரி மாதம் தொடங்கிவிட்டது. இன்னும் ஏன் தேதி அறிவிக்கலை என்றால் தற்போது மேல்முறை செய்த அனைவருக்கு தற்போது 11 வருஷத்துக்கிட்ட மேல்முறை செய்திருக்காங்க. அவங்களோட அப்ளிகேஷன் சில பேருக்கு இன்னும் வெரிஃபை பண்ணாமல் இருக்காங்க. சில பேருக்கு இன்னும் பணம் வராமல் இருக்குது. சில பேருக்கு இன்னும் கலைவில் கூட நடைபெறாமல் இருக்குது. அதனால் புதிய விண்ணப்பம் அவங்க அரசாங்கம் ஆரம்பிக்கல. ஏன்னா ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக கலைவில் நடைபெற்றது குழப்பம் ஏற்படும். இரண்டுமே எந்த ப்ராசஸும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தற்போது புதிய விண்ணப்பம் அரசாங்கம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேல்முறை செய்த அனைத்து அப்ளிகேஷன் அப்ரூவல் பண்ணிட்டு கண்டிப்பாக தகுதி பட்சம் அப்ரூவல் பண்ணுறவங்க அந்த அப்ளிகேஷன் எல்லாமே கலையில் பண்ணி முடித்தால் மட்டுமே உங்களுக்கு புதிய விண்ணப்பம் அறிவிப்பான்னு சொல்லிட்டு சில அதிகாரி நமக்கு தகவல் கூறியிருக்காரு. ஏன்னா மேல்முறை செய்த அப்ளிகேஷனே ஒன்று கம்ப்ளீட் பண்ணலாம். கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் செய்தால் அது கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிட்டு ஆஃபீஸர் எது வெரிஃபை பண்ண சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த மேல்முறை செய்த அனைத்து அப்ளிகேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு தகுதி இருக்கும் பட்சம் அவங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவ் தருவாங்க. தகுதியான பட்சம் அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணுறாங்க. இதெல்லாம் முழுமையாக முடிந்த பிறகு மட்டுமே உங்களுக்கு புதிய விண்ணப்பம் தேதி அறிவிப்பாங்க. தேதி அறிவித்தோன்னே என்னென்ன மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அது மூலம் பார்த்து நீங்கள் புதிய விண்ணப்பம் செய்வர் எல்லாமே தயாராக என்னென்ன வைத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன போன்ற விவரங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக எடுத்து வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக புதிய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே மேல்முறை செய்த அனைவருக்கு அவங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்துட்டு அவங்க தகுதியான பட்சம் அப்ரூவ் பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு மேல்முறை செய்தவனுக்கு அனைவருக்கு தகுதியான பட்சம் பணம் வரும்னு சொல்லியிருக்காங்க. சில அதிகாரிகள் நம்மளுக்கு கூறியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்க. நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களுடைய மொபைலை செக் பண்ணி பாருங்கள். இந்த மேல்முறை செய்த அனைவரும் உங்களோட மொபைலை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏன்னா எஸ்எம்எஸ் ஏன்னா வந்திருக்கா சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா சில பேர் அவங்களோட மொபைல் எனக்கு ரீசார்ஜ் செய்யாமல் வச்சுருப்பாங்க. ஏன்னா சில பேர்
கலைகள் வந்து நேரடியாக வந்து நடைபெறல. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்குறாங்க சில பேர் வந்து உங்களுக்கு கொஸ்டின்லாம். ஆனால் வந்து சில பேர் ரீசார்ஜ் பண்ணாமல் இருப்பவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைல் எண்ணுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து எஸ்எம்எஸ் வருதா பாருங்கள். அந்த எஸ்எம்எஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதனால் வந்து உங்கள் மொபைலில் வந்து மேக்ஸிமம் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அப்படி வந்து 17ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து அப்ரூவல் மெசேஜ் எதனா வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்கள் ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்க லிங்க் ஆகலன்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்க லிங்க் ஆகலன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மேல்முறை செய்த அனைவருக்கு வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆகிருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் ஆனால் மட்டுமே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். எல்லாம் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வராது. ஆனால் மேக்ஸிமம் வந்து அதான் லிங்க் ஆகிருக்கா சொல்லிட்டு பார்த்துங்க நீங்கள். தற்போது வந்து மகளிர் உரிமை தொகை தொடர்பான தற்போது வந்து இந்த மாதிரியான அறிவிப்பு வந்து வெளியிடணும்னு நம்ம சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோம். அந்த நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தற்போது வந்து புதிய விண்ணப்பத்திற்கான என்னென்ன வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் தருவோம், அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது போன்ற விவரங்களை வந்து நம்ம அடுத்த பதில் வந்து கண்டினியூ வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வரோம். அந்த சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எதனா டவுட் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.